ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். மழைக்காலங்களில் காளான் பார்க்குறது இயல்பு தான். ஆனால் இந்த காளான் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு, அதே டைமில் ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி பெரிய ஒரு காளானை நான் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த காளானை அப்படியே அந்த தொட்டியில் தான் முளைச்சிருந்துச்சு, அதுலேருந்து எடுத்துட்டோம். அதை பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான மழை துளிலாம் அதில் உளுந்து பார்க்குறதுக்கே செம்ம ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்துச்சு. பேச்சுக்கு சொல்லும்போது தான் சொல்லுவாங்க, நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காளான் அப்படின்ற மாதிரி பேச்சு வழக்கத்தில் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். காளான்களில் சமைச்சு சாப்பிடக்கூடிய காளானும் இருக்குது. சில காளான்கள் விஷத்தன்மையுடையது, சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காளான் நம்ம எங்கேயாச்சும் பார்த்தோம்னா அது சாப்பிடக்கூடியது தானான்னு கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும் அதை சாப்பிடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம அதை சாப்பிடக்கூடாது. இதை நாங்கள் சமைச்செலாம் சாப்பிடலை, சும்மா பார்த்து அழகை ரசிக்கிறதுக்காக மட்டுமே எடுத்தோம். இயற்கையோட அழகுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்றதை இது எங்களுக்கு உறுதிப்படுத்துச்சு. இடி இடிக்கிறதுனால காளான் முளைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் அந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.